Hello my dear student, welcome to my channel. இன்னைக்கு இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர்லேருந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் நீட்டில் கேட்டிருக்கிற கொஷின்ஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் உங்கள் வாத்தியார் டாக்டர் ராமன். வாங்க கண்ணா, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இந்த கொஷின் நம்பர் 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். என்தால்பி சேஞ்ச் ஃபார் த ரியாக்ஷன். நமக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஹைட்ரஜன் கேஸஸ் gives 2H2 கேஸ் மாலிக்யூல். சரிங்களா, ஒரு ஆட்டம் வந்து நமக்கு மாலிக்யூலாக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கான என்தால்பி சேஞ்ச் வந்து நமக்கு -869.6 கிலோ ஜூல்ஸ். ஓகேங்களா, -869.6 கிலோ ஜூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்தால்பி சேஞ்ச். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, the dissociation energy of H bond H. சரிங்களா, dissociation energy of hydrogen molecule, அதான் இதனோட மீனிங். அதை வந்து கேட்குறாங்க. ஸோ முதல்ல இந்த என்தால்பி சேஞ்ச் ஃபார் த ரியாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -869 அப்படின்னா இது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு தெரியுது நமக்கு. பிகாஸ் என்தால்பி சேஞ்ச் வந்து நமக்கு மைனஸில் இருக்கிறதுனால இது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். பட் அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா டிசோசியேஷன் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன், தட் இஸ் H பாண்ட் H. ஆக்சுவலாக இந்த H பாண்ட் Hன்னு இருந்தால் இது வந்து நமக்கு ஹைட்ரஜன் மாலிக்யூல், ரைட். இது டிசோசியேட் ஆகணும், அதனோட எனர்ஜி வேணும் அப்படின்னா இது டிசோசியேட் ஆனால் நமக்கு வந்து ஆட்டம்ஸாக மாறும். பட் இங்கே கொடுத்துருக்கிற ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா ஆட்டம்லேருந்து நமக்கு மாலிக்யூல் ஃபார்ம் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த ரியாக்ஷன் அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கலாம். சரிங்களா, ரிவர்ஸ் பண்ணி எழுதும்போது எப்படி வருதுன்னு பாருங்கள். 2 ஹைட்ரஜன் gives 4H அப்படியே நான் அந்த ரியாக்ஷன் ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா ஒரு ஹைட்ரஜன் மாலிக்யூலில் இருக்கக்கூடிய அந்த H பாண்ட் Hங்கிறத டிசோசியேட் பண்ணும்போது எவ்வளோ எனர்ஜி சேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் கொடுத்துருக்கிற ரியாக்ஷனை நான் ரிவர்ஸ் பண்ணும்போது அதனோட ரியாக்ஷன் என்தால்பியை நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கணும். அதாவது பாசிட்டிவில் இருந்தால் நெகட்டிவ், நெகட்டிவில் இருந்தால் பாசிட்டிவ். பட் இந்த இடத்துல நமக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிற ரியாக்ஷனோட என்தால்பி வந்து நெகட்டிவில் இருக்கிறதுனால இப்போ இந்த ரியாக்ஷனோட என்தால்பி வந்து நமக்கு பாசிட்டிவில் மாறிடும். அதாவது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் மாதிரி மாறிடும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் இந்த சைனை மட்டும் மாற்றி எழுதியிருக்கேன். எதனாலன்னா இந்த ரியாக்ஷனை நான் ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரியாக்ஷன் ஏன் ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நமக்கு தேவையானது இந்த பாண்டு டிசோசியேஷன் என்தால்பி கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நம்மக்கிட்ட H பாண்ட் Hன்னு இருக்கணும். அப்போ அது ஒரு மாலிக்யூலில் தான் இருக்கும். ஸோ இந்த மாலிக்யூலை பிரேக் பண்ணும்போது நமக்கு ஆட்டமாக மாறும். ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த ரியாக்ஷன் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதிலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் மாலிக்யூலை பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ எனர்ஜி வந்து எண்டோதெர்மிக்காக இருக்குது. பட் ஆக்சுவலாக நமக்கு பாண்டு டிசோசியேஷன் எனர்ஜி ஃபார் 1 மாலிக்யூல் அதுதான் நமக்கு வேணும். சரிங்களா, அப்போ நம்ம இதை எப்படி பண்ண போகிறோம் பாருங்கள். 2H பாண்ட் H, அதாவது இந்த பாண்டை டிசோசியேட் பண்ணணும். இது 2 மாலிக்யூல் டிசோசியேட் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ எனர்ஜி இருக்குது. பட் இதே வந்து ஒரு மாலிக்யூல் ஆஃப் H பாண்ட் H அதுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தான் இங்கே கொஷின். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், திஸ் 1 டிவைடட் பை 2 அப்படியே வரும். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர். ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு பாருங்கள். இங்கே வந்து 4 2 8, 3 2 6, அகைன் 4 2 8 அண்ட் 8 2s are 16. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் வரும். ஸோ அதனால் 434.8 கிலோ ஜூல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர். அதாவது டிசோசியேஷன் என்தால்பி ஆஃப் H பாண்ட் H, இதோட ஆன்சர் நமக்கு வந்து 434.8. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 434.8 ஆப்ஷன் பியில் இருக்குது. இதே மாதிரி நெகட்டிவ்லேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க. பி கேர்ஃபுல், உங்களோட ஆன்சர் வந்து பாசிட்டிவில் தான் வரணும். ஓகேங்களா, தட்ஸ் இட். நவ் வி மூவ் ஆன் டு தி செகண்ட் ஒன். இந்த செகண்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இஃப் த என்தால்பி சேஞ்ச் ஃபார் த transition of liquid water to steam. ஸோ அவங்க கன்வர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா liquid water to steam. ஸ்டீம்னா கேஸ் இல்லை வேப்பர் நம்ம வச்சுக்கலாம். ஆக liquid water வந்து ஸ்டீமாக மாறும்போது அதில் அந்த ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகக்கூடிய என்தால்பி சேஞ்ச் வந்து 30 கிலோ ஜூல்ஸ் பர் மோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம அந்த ரியாக்ஷன் அப்படியே எழுதிக்கலாம். அதாவது H2O லிக்விடாக இருந்து வேப்பராக மாறும்போது இந்த ரியாக்ஷனோட என்தால்பி சேஞ்ச் வந்து நமக்கு 30 கிலோ ஜூல்ஸ் பெர் மோல். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னென்னா டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 27 டிகிரி செல்சியஸ். அதை நான் வந்து கெல்வினில் மாற்றி எழுதிக்கிறேன். அதாவது 27 + 273 போட்டால் நமக்கு 300 கெல்வின். கெல்வினில் வந்துடணும். எப்பயுமே நீங்கள்
டிகிரி செல்சியஸை கெல்வினில் மாற்றிக்கிறது எப்பயுமே சேஃப். ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா என்ட்ரோபி சேஞ்ச் ஃபார் த ப்ராசஸ் உட் பி. என்ட்ரோபி சேஞ்ச் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அதாவது லிக்விட்லேருந்து வேப்பர் ஒரு ஃபேஸ் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இந்த ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கான என்ட்ரோபி சேஞ்ச் அதுக்கான ஒரு ஈக்குவேஷன் தெர்மோடைனமிக்ஸில் என்ன கொடுக்குறாங்கன்னா டெல்டா H இஸ் ஈக்குவல் டு டெல்டா S இஸ் ஈக்குவல் டு டெல்டா H பை T. தட்ஸ் இட். நமக்கு இது ஸ்ட்ரெயிட்டாகவே நமக்கு ஆன்சர் வந்துடும். டெல்டா H வேல்யூ நம்மக்கிட்ட இருக்குது அண்ட் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு இருக்குது. இந்த ரெண்டு போட்டு டிவைட் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். ஸோ அதனால் பாருங்கள் டெல்டா H வந்து 30 × 10⁻3. ஏன்னா கிலோ ஜூல்ஸில் இருக்கிறத நான் வந்து ஜூல்ஸில் கன்வெர்ட் பண்ணும்போது இந்த கேவுக்கு 10⁻3 போட்டுக்கிறேன். அண்ட் 300ங்கிறது டெம்பரேச்சர் இன் கெல்வின். ஸோ அப்போ நம்மளோட மேலே யூனிட் வந்து ஜூல்ஸ் பெர் மோல்னு இருக்கும், கீழே கெல்வின் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். 10⁻3 நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 30,000 by 300. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ 300 சார் ரைட் 300. இப்போ நம்மளோட ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ஜூல்ஸ் பர் மோல் பர் கெல்வின். இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இது எங்கே இருக்குன்னு பாருங்கள் 100 ஜூல்ஸ் பர் மோல் பர் கெல்வின். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேர்ட் ஒன். Which one of the following is correct option for free expansion of an ideal gas under adiabatic condition? சரிங்களா? ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, ஐடியல் கேஸ்ன்னு இருக்குது, அண்டர் அடியாபேட்டிக் கண்டிஷன். இதெல்லாம் நமக்கு வந்து க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம்? அடியாபேட்டிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆல்வேஸ் அடியாபேட்டிக்னா Q வேல்யூ வந்து நமக்கு 0. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பாயிண்ட் எடுத்துடலாம். Q வந்து 0வாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் அப்படி நடக்கிறப்ப ஒர்க் டன் வந்து அகெயின் 0வாக இருக்கும். ஒர்க் டன் வந்து நமக்கு 0. அடுத்த பாயிண்ட்டு, வென் ஒர்க் டன் இஸ் 0 டெம்பரேச்சர் சேஞ்சும் 0 தான் நமக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து யூஸ்வலாக நம்ம படிக்கும் போதே படிச்சிருப்போம். சரிங்களா? எந்த வேலையும் செய்யலாம், அப்போ டெம்பரேச்சர்லையுமே எந்த சேஞ்சஸும் நடக்காது. அப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அகெயின் 0. ஸோ அப்போ இந்த மூணுமே நமக்கு மேட்ச் ஆகிற இடம் எதுன்னு பார்த்தா த பி இஸ் த ஆப்ஷன். ரைட். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Fourth one, standard enthalpy of vaporization. ரைட். வேப்பரைசேஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், லிக்விட்லேருந்து நமக்கு அகெயின் கேஸாக மாறணும். சரிங்களா? அதுதான் வேப்பரைசேஷன் ப்ராசஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் தட் இஸ் டெல்டா H0 ஃபார் எ வாட்டர். வாட்டர் லிக்விட்லேருந்து கேஸாக மாறப்போகுது. அட் 100 டிகிரி செல்சியஸ் இஸ் 40.66 kilojoules per mole. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ரியாக்ஷன் நம்ம எப்பயும் போல் எழுதிக்கலாம். ஒரு லிக்விட் வந்து நமக்கு கேஸாக மாறுது. இப்போ இதனோட என்தால்பி சேஞ்ச் அதாவது வேப்பரைசேஷன் இஸ் ஈக்குவல் டு 40.66 kilojoules per mole கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்க? த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர் அட் 100 டிகிரி செல்சியஸ் இஸ். ஸோ அவங்க கேட்குறது வந்து இன்டர்னல் எனர்ஜி. ஓகே. அண்ட் இதில் வந்து நமக்கு 100 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. அகைன் நம்ம அதை வந்து நம்ம கெல்வினில் மாற்றிடலாம். 100 கூட நீங்கள் வந்து 273 ஆட் பண்ணால் உங்களுக்கு கெல்வினில் மாறிடும் 373 கெல்வின். ஓகே. ஸோ இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன? இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற டீட்டெயில் என்னென்ன இருக்குது, இதுலேருந்து நம்ம எப்படி இன்டர்னல் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஷ்யூம் வாட்டர் வேப்பர் டு பிஹேவ் லைக் எ ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இன்டர்னல் எனர்ஜிக்கும் இந்த என்தால்பி நம்மக்கிட்ட இருக்கிற என்தால்பி டீட்டெயிலுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கலாம். H இஸ் ஈக்குவல் டு E + PV ஆர் டெல்டா H இஸ் ஈக்குவல் டு டெல்டா E + P டெல்டா V. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இன்னொன்று அவங்க சொல்லியிருக்கிறது அஷ்யூம் லைக் ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்கிறதுனால நமக்கு PV இஸ் ஈக்குவல் டு NRT அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரியும். அதனால் P டெல்டா Vக்கு பதிலாக இன்னொன்று நம்ம NRT அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னா டெல்டா H இஸ் ஈக்குவல் டு டெல்டா E + டெல்டா NGRT. ரைட். நீங்கள் முன்னாடியே இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் படிச்சிருந்தா நீங்கள் டைரெக்டாக இந்த ஈக்குவேஷனை யூட்டிலைஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் இதையும் ஸ்டெப்ஸை கொண்டு வந்திருக்கேன். ஓகே. பட் யூ கேன் டைரக்ட்லி யூஸ் திஸ். ஓகே. இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து நமக்கு என்ன வேணும்? இந்த ஈக்குவேஷனில் நம்மக்கிட்ட டெல்டா H வந்து இருக்குது, டெல்டா E தான் அவங்க கேட்டிருக்காங்க. ரைட். R வந்து எப்பயுமே கேஸ் கான்ஸ்டன்ட்டு நமக்கு தெரியும், டெம்பரேச்சர் தெரியும். இப்போ இந்த டெல்டா NG அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ டெல்டா NG எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா we can see the equation. இந்த ஈக்குவேஷனில் இருந்து நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். கெமிக்கல் ஈக்குவேஷனில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்லி கேசியஸ் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். இதுதான் நீங்கள் பார்க்கணும். லிக்விடாக இருக்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேங்களா?
அப்போது delta Ng is equal to gaseous product minus gaseous reactant. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது டெல்டா என்ஜிங்கிறது gaseous product எத்தனை மோல்ஸ் இருக்குன்னா 1 மோல்ஸ் இருக்குது. gaseous reactant எவ்வளோ இருக்குன்னா 0. இது லிக்விட் நம்ம எடுக்க முடியாது. gaseous reactantனா எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ ப்ராடக்ட் சைடில் கேஸ் வந்து 1 மோல் இருக்குது. ரியாக்டன்ட் சைடில் எதுவுமே இல்லை, 0. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 மைனஸ் 0 தட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ டெல்டா என்ஜியோட வேல்யூ வந்து நமக்கு 1 கிடச்சிருச்சு. இப்போது எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். ஸோ நமக்கு தேவையான டெல்டா இ மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டெல்டா என்ஜி ஆர்டி. ஓகே, இதுதான் நமக்கு வேண்டியது. இப்போ அதனோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். டெல்டா ஹெச்சுக்கு நம்மக்கிட்ட வேல்யூ இருக்குது 40.66 × 10⁻3. ஓகே, இங்கே நம்மக்கிட்ட ஆன்சர் டைரெக்டாக இதிலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 10⁻3 எதுக்கு வந்திருக்கு, இந்த கே வந்து நான் கிலோ வந்து இங்கே போட்டாச்சு. ஸோ அப்போ யூனிட் வந்து ஜூல்ஸ் பெர் மோலில் தான் இருக்கும், ரைட்டா? அண்ட் மைனஸ் டெல்டா என்ஜி வேல்யூ இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம் 1. ஆரோட வேல்யூ 8.314 ஜூல்ஸ் பெர் கெல்வின் பெர் மோல், அது வந்து யூனிட். ஓகே, டெம்பரேச்சர் வந்து நமக்கு 373 கெல்வின். ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு தென் we will subtract. ஸோ இப்போ பாருங்கள் 10⁻3யும் உள்ளே கொண்டு வந்தாச்சு நான். அண்ட் இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். இப்போ இந்த ரெண்டும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணால் யூ வில் கெட் த ஆன்சர் 37558.878 இந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்போ நம்மளோட ஆன்சர் வந்து ஜூல்ஸில் இருக்கும். இதை நான் வந்து கிலோ ஜூல்ஸில் மாற்றும் போது அகெயின் பாயிண்ட்டை வந்து நான் இங்கே முன்னாடி வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளோட ஆப்ஷன்ஸில் வந்து கிலோ ஜூல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 37.558 கிலோ ஜூல்ஸ் பெர் மோல், இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ எங்கே இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். பாருங்கள் 37.56 இருக்குது. ஓகே, இது வந்து 558ன்னா நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 56 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஒன், ரைட்? Now see question number 5. The enthalpy of fusion of a water is 1.435 kilocalories per mole. ஸோ என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம அதை அப்படியே எடுத்துக்கலாம். என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் 1.435 கிலோ கேலரிஸ் பெர் மோல். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, த மோலார் என்ட்ரோபி சேஞ்ச் ஃபார் த மெல்ட்டிங். அப்போ அவங்க கேட்குறது என்ட்ரோபி, மோலார் என்ட்ரோபி கேட்குறாங்க. தட் இஸ் டெல்டா எஸ். டெல்டா எஸ் வந்து என்னென்னு கேட்குறாங்க, ஃபார் த மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ். அப்போ டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. வில் டேக் த டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ் ஆர் 273 கெல்வின். ஸோ இந்த டீட்டெயில் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம டெல்டா எஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். அகைன் இங்கே வந்து மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஐஸ் வந்து லிக்விடாக மாறும். அகைன் இது ஒரு ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் தான். சரிங்களா? அப்போது அகைன் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கு அதே ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் பை டி. ஓகே, சேம் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்டு நம்மக்கிட்ட வேல்யூஸ் எல்லாம் இருக்குது. சரிங்களா? அதை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1.435 × 10⁻3 கேலரிஸ் பெர் மோல். இங்கே கிலோ கேலரிஸ் இருக்கிறத நான் கேலரிஸில் மாற்றிக்கிட்டேன். ஓகே, டெம்பரேச்சர் 273 கெல்வின், ரைட்? ஸோ இப்போது இந்த 10⁻3 நம்ம உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ 1435/273 அப்படின்னு நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணி நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ரஃப்லி ஐ வில் டூ இட். ஸோ இது நான் வந்து 5 டேபிள்ஸில் ஃபஸ்ட்டு நான் கேன்சல் பண்ணுறேன். அப்போது வந்து இங்கே வந்து 5 5s are 25 அண்டு 5 4s are 20 அண்டு 3 இருக்குது நம்மக்கிட்ட. அதனால் 6 5 30 இந்த மாதிரி வரும். மேலே நீங்கள் பண்ணும்போது அகெயின் 5 2 நமக்கு 10, 8 5 40, அண்டு 7 5 35. ஸோ அவ்வளோதான். அகெயின் நீங்கள் 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுங்கள். 5 1s are 5, 0.9545 வரும். ஸோ மேலே நம்ம கேன்சல் பண்ணும்போது அதே 5 டேபிள்ஸில் பண்ணலாம். 5 5 25, 6 5 30. ஓகே, 7 5 35 கூட வரும் நமக்கு. 7 டைம்ஸ் போகும். அண்டு 5 4 20. ஓகே, அகெயின் 5 டேபிள்ஸில் பண்ணலாம். 5 2 10, இது வந்து 5 1 5, 8 5 40. இதையும் 5 டேபிள்ஸில் பண்ணலாம். 5 1s are 5, அகெயின் 5 1s are 5, இன்னும் 2 இருக்குது.
அப்போது பாயிண்ட் வச்சுக்கலாம். 5 4 20, 8 5 40 இந்த மாதிரி வருது. ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 into 5, 2 5s are 10. ஆக 5 டைம்ஸ் கிட்டத்தட்ட இது நமக்கு போகும். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து அப்ராக்சிமேட்டாக 5 பாயிண்ட் சம்திங் வந்து வரணும். இப்படி கூட நீங்கள் வந்து ஆன்சர் எடுக்கலாம். ஏன்னா இங்கே பார்க்கும்போது 10 பாயிண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க, 21 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 பாயிண்டில் இருக்குது, இது 0.5 இருக்குது. கண்டிப்பாக 0.5 வராது. ஏன்னா இங்கே 10 கிட்டத்தட்ட இது 10ன்னு வச்சுக்கலாம், இது 2ன்னு வச்சுக்கிட்டா கூட 2 5s are 10 அப்படி தான் நமக்கு ஆன்சர் வரும். அப்போ நம்மளோட ஆப்ஷன் வந்து சி தான். ஓகேங்களா? இதை நீங்கள் அக்யூரேட்டாக போட்டிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் 5.2564 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு வந்து வருது. ஓகேங்களா? இதுதான் டெல்டா எஸ் வேல்யூ. நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறது கேலரிஸ் பர் மோல் பர் கெல்வின். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஆன்சர். ரைட்? அண்ட் கொஷின் நம்பர் 6 பாருங்க. இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் ஸ்டாண்டர்ட் ரியாக்ஷன் என்ட்ரோபி சேஞ்ச் தட் இஸ் டெல்டா எஸ் நாட் இஸ் பாசிட்டிவ்? ஃபஸ்ட்டு வந்து எந்த ரியாக்ஷனில் வந்து டெல்டா எஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு கேட்குறாங்க. அண்ட் ஸ்டாண்டர்ட் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் தட் இஸ் டெல்டா ஜி நாட் டிக்ரீசஸ் ஷார்ப்லி வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு டெல்டா ஜி வந்து குறையணும். அது எதில் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ரைட்? ஸோ இப்போ இந்த 4 ரியாக்ஷனில் முதல்ல நீங்கள் என்ட்ரோபி செக் பண்ணோம்னா எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற ஒரு ரியாக்ஷனில் கேசியஸ் ஸ்டேட்டை நீங்கள் பாருங்கள், வேறு எதுவும் பார்க்காதீங்க. சாலிட் ஸ்டேட்டை பார்க்கக்கூடாது, கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறத மட்டும் பாருங்கள். இப்போ ரியாக்டன் சைடு, இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தால் ரியாக்டன் சைடில் கேசியஸ் ஸ்டேட்டில் நமக்கு எவ்வளோ மாலிகுல் இருக்குன்னா 1/2 மோல்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? அதே ப்ராடக்ட் சைடில் 1 மோல்ஸ் இருக்குது. அப்போ ஹாஃப்ங்கிறது 1 மாறி இருக்குது அப்படின்னா என்ட்ரோபி இன்க்ரீசஸ். ஆக இந்த ஒரு ரியாக்ஷனில் நான் என்ன எடுத்துக்கிறேன், என்ட்ரோபி தட் இஸ் ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி இன்க்ரீசஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? செகண்ட் ரியாக்ஷனில் பாருங்கள், அகெயின் கேஸ் மட்டும் பாருங்கள். கேஸ் வந்து இங்கே ஒரு 1 மோல் இருக்குது, இங்கே ஒரு 1/2 மோல் இருக்குது. அதாவது 1.5 மோல் வந்து ப்ராடக்டாக வரும்போது 1 மோலுன்னு மாறிக்கு. ஆக 1.5ங்கிறது 1 மாறி இருக்குது அப்படின்னா குறையுது. அப்போ என்ட்ரோபி இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு டிக்ரீசஸ். கிளியர்? இப்போ தேர்டு ஆப்ஷனில் பாருங்கள், அகெயின் கேஸியஸ் ஸ்டேட் ஆஃப் ரியாக்டன்ட் வந்து 1/2 இருக்குது, ப்ராடக்ட் சைடில் கேஸே இல்லை. அப்போது 1/2ங்கிறது 0வாக மாறி இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு மீனிங். ஏன்னா கேஸ் வந்து ப்ராடக்ட் சைடில் இல்லை. ஸோ 1/2ங்கிறது 0வாக மாறிச்சு. அப்போ இங்கேயுமே வந்து என்ட்ரோபி டிக்ரீசஸ். டி ஆப்ஷன் பாருங்கள், இதில் வந்து கேஸியஸ் ஸ்டேட்டில் ரியாக்டன் சைடில் நமக்கு 1/2 மோல்ஸ் இருக்குது, ப்ராடக்ட் சைட்லேயும் 1/2 மோல்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டுமே 1/2 அப்படின்னா நோ சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? என்ட்ரோப்பியில் நோ சேஞ்ச் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ கொஷின் நம்பர் 7 பாருங்கள். ஏ ரியாக்ஷன் ஹேவிங் ஈக்குவல் எனர்ஜிஸ் ஆஃப் ஆக்டிவேஷன். சரிங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் எனர்ஜிஸ் ஆஃப் ஆக்டிவேஷன். நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எ ஃபார்வேர்டு அண்ட் ரிவர்ஸ் ரியாக்ஷன். அப்போ அவங்க மென்ஷன் பண்ணுறது ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷன் மாதிரி சொல்கிறாங்க. ஃபார்வேர்டும் நடக்குது, நமக்கு பேக்வேர்டும் நடக்குது. சரிங்களா? பேக்வேர்டுங்கிறது தான் இங்கே ரிவர்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஏ கிவ்ஸ் பி அண்ட் பி கிவ்ஸ் ஏ இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷனுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜிஸ் ஈக்குவலாக இருக்கும்போது எந்த கண்டிஷன் வந்து நமக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஒரு எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம் வச்சு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஈக்குவலாக இருக்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து இருக்கும். இதில் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஏன்னும் எண்டு பாயிண்ட் வந்து நம்ம பி அப்படின்னு வச்சுக்கிறோம். அதாவது ஃபார்வேர்டாக நடக்கும்போது ஏ ரியாக்டன்ட்டு பி ப்ராடக்ட்டு. இதே நீங்கள் பேக்வேர்டாக வரும்போது பி தான் ரியாக்டன்ட்டு, ஏ இஸ் அ ப்ராடக்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரொஃபைல் எனர்ஜி டயக்ராமில் மீனிங் என்ன அப்படின்னா, இந்த ரியாக்டன்ட் லெவல்லிருந்து இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைட்டு இது வரைக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை நம்ம வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக ஏ வந்து ரியாக்டன்ட் அப்படின்னு நான் அஷ்யூம் பண்ணிக்கிட்டா, ஏ பியாக மாறும்போது அதனோட ஆக்டிவேஷன் எனர்ஜி இஏ அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இதே நான் வந்து பி ரியாக்டண்ட்டாக வச்சுக்கிட்டு ஏ தான் ப்ராடக்ட் அப்படின்னு நான் ரிவர்ஸில் வரும்போது அகெயின் பி அப்படிங்கிறது ரியாக்டண்ட்டாக இருந்தால் பியிலிருந்து அது இந்த ஹைட்டுக்கு வர்ற அந்த டிஸ்டன்ஸை நம்ம வந்து அகெயின் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஆக போத் ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டு சேம் ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்குது. அவங்க கொடுத்த கண்டிஷனும் அதுதான். ஓகேங்களா? இப்போது ஏவிலிருந்து இந்த பேஸ் இருக்குது இல்லைங்களா, 0 லெவல், இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்தால்பி ஆஃப் ஏ. அதே மாதிரி பியும் அதே டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால என்தால்பி ஆஃப் பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ரெண்டுமே சேம் தான். ஆக என்தால்பி ஆஃப் ஏ அண்ட் என்தால்பி ஆஃப் பி ரெண்டு சப்ஸ்டன்ஸோட என்தால்பியுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால
இப்போ என்தால்பி சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆல்வேஸ் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட், அதாவது ப்ராடக்ட் என்தால்பி மைனஸ் ரியாக்டன்ட் என்தால்பி அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அதனால் டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்தால்பி ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் என்தால்பி ஆஃப் ரியாக்டன்ட்டு. இப்போ நீங்கள் வெதர் ஃபார்வர்ட் ஆர் பேக்வர்ட் நீங்கள் எதை வச்சாலும் சரி, ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால, ரைட், இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால அதோட டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு ஜீரோவாகிடும். ஸோ டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து நமக்கு வந்துடும். ஸோ அதனால் எப்போ வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி ஈக்குவலாக இருக்கோ அந்த மாதிரி கண்டிஷனில் டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ சி இஸ் த ஆப்ஷன், ரைட். இப்போ கொஷின் நம்பர் 8 பார்க்கலாம் பாருங்கள். ஃபார் த ரியாக்ஷன் X2O4 லிக்விட் கிவ்ஸ் 2XO2 கேஸ். சரிங்களா, ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட. இதில் டெல்டா யூ, ரைட், இது வந்து எனர்ஜி சேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் 2.1 கிலோ கேலரிஸ் அண்ட் டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு 20 கேலரிஸ் பர் கெல்வின் அட் 300 கெல்வின். ஹென்ஸ் டெல்டா ஜி இஸ் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கொஷினில் டெல்டா யூ டெல்டா எஸ் கொடுத்துட்டு டெல்டா ஜி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆக நம்மளோட ரிலேஷன் என்ன எடுக்கலாம் அப்படின்னா, அகைன் டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். இந்த ஒரு ரிலேஷனில் இருந்து நம்ம அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த ஈக்குவேஷனில் தான் நமக்கு வந்து எஸ் இருக்குது, ஜி இருக்குது, பட் ஹெச் ஒன்று இருக்குது இதில், பட் நமக்கு அது ப்ராப்ளமில் கொடுக்கல. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இதுக்கு இன்னொரு ஈக்குவேஷன் நமக்கு இருக்குது. தட் இஸ் டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா இ ப்ளஸ் டெல்டா என்ஜிஆர்டி. சரிங்களா, ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் கூட நம்ம இதை நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா, ஸோ இந்த இடத்துல டெல்டா இ வந்து நமக்கு தேவைப்படுது. டெல்டா இங்கிறதும் டெல்டா யூங்கிறதும் சேம் தான். ஓகேங்களா, ஸோ சில இடத்துல வந்து யூ மென்ஷன் பண்ணுவாங்க, சில இடத்துல இ மென்ஷன் பண்ணுவாங்க. போத் ஆர் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ அப்போ டெல்டா ஹெச் வேணும்னா இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இதுக்கு டெல்டா என்ஜி வந்து வேணும். ஓகேங்களா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஈக்குவேஷனில் என்ன பார்க்கணும், கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற சப்ஸ்டன்ஸை மட்டும்தான் பார்க்கணும். சரிங்களா, அப்படி நீங்கள் பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷனில் ரியாக்டன்ட் சைடில் நோ கேசியஸ் சப்ஸ்டன்ஸ், அப்போது ரியாக்டன்ட் சைடில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் சப்ஸ்டன்ஸ் 0 ஆகிடும். ப்ராடக்ட் சைடில் வந்து 2 இருக்குது. ஆக டெல்டா என்ஜின்றது நம்ம என்ன சொல்கிறோம், ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட்டு. ஆக ப்ராடக்ட் சைடில் எனக்கு 2 மோல்ஸ் இருக்குது, ரியாக்டன்ட் சைடில் 0 மோல்ஸ். அதனால் 2 மைனஸ் 0 ஈக்குவல் டு 2. ஸோ டெல்டா என்ஜி நமக்கு இப்போது தெரிஞ்சிருச்சு. டெல்டா இ வந்து ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க. ஆர் கான்ஸ்டன்ட்டு, டெம்பரேச்சர் 300 கெல்வின். ஓகே, இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். டெல்டா இ வேல்யூ நான் போட்டுக்கிட்டாச்சு, 2.1 × 10⁻3. சரிங்களா, கிலோ கேலரிஸில் இருக்கிறத நான் கேலரிஸில் மாற்றிக்கிட்டாச்சு. அண்ட் டெல்டா என்ஜியோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ வந்து 2, டெம்பரேச்சர் வந்து 300. இந்த இடத்துல ஆரோட வேல்யூ வந்து நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஹியர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 கேலரிஸ் பர் கெல்வின் பர் மோல். சரிங்களா, ஆர் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குது நமக்கு. ஜூல்ஸில் எடுக்கும்போது நீங்கள் 8.314 எடுக்கணும். கேலரிஸில் எடுக்கும்போது 2 கேலரிஸ் வந்து அதனோட வேல்யூ. அதனால் இங்கே கேலரிஸில் எனக்கு டெல்டா இ கொடுத்ததுனால ஆர் வேல்யூ நான் கேலரிஸில் எடுக்கிறேன். ஸோ தட் ஐ செலக்ட் திஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, 2 கேலரிஸ் பர் கெல்வின் பெர் மோல். அதனால தான் இங்கே வந்து 2 எடுத்திருக்கு. இப்போ இந்த ரெண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். 2 2s are 4 and 4 3s are 12. So that 1200. 2.1 10⁻3 இருக்குது. ஸோ தட் 2100 + 1200. ஓகே, இந்த ரெண்டு நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 3300 கேலரிஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். இதுதான் டெல்டா ஹெச் வேல்யூ. இப்போ நம்ம டெல்டா ஹெச் கண்டுபிடிச்சாச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச், ரைட், 3300 மைனஸ் டெம்பரேச்சர் வந்து 300 கெல்வின். டெல்டா எஸ் அவங்க கொடுத்தது 20 கேலரிஸ் பர் கெல்வின். ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அகெயின் 20 × 300 பண்ணும்போது 6000 வரும். இதை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களோட ஆன்சர் வந்து -2700 கேலரிஸ் அப்படின்னு வரும். நீங்கள் கிலோ கேலரிஸில் வேணும்னா 2.7 கிலோ கேலரிஸ், நெகட்டிவ் வேல்யூ. ஓகே, ஸோ அதனால் நம்மளோட ஆன்சர் வந்து -2.7 கிலோ கேலரிஸ். இதுதான் நம்மளோட ஆன்சர். இங்கே பாசிட்டிவில் இருக்குது, அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் டீல் பண்ணணும். கிளியர்? அண்ட் கொஷின் நம்பர் 10 பாருங்கள். which of the following statement is correct for the spontaneous absorption of gas? நல்லா நோட் பண்ணிக்கோங்க, spontaneous absorption of gas அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொன்னாலே டெல்டா எஸ் இஸ் நெகட்டிவ், ரைட்டுங்களா? ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கிள் இருக்குது, ரைட்? இதில் ஒரு சாலிடு மேலே இதெல்லாம் அப்சார்ப் ஆகுது அப்படின்னாலே இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து செட்டில் டவுன் ஆகிடும். அப்படின்னா
நமக்கு வந்து என்ட்ரோபி டிக்ரீசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் டெல்டா எஸ் வந்து ஃபஸ்ட் வந்து நெகட்டிவ். டெல்டா எஸ் இஸ் நெகட்டிவ். எனி அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் டெல்டா எஸ் இஸ் நெகட்டிவ். ஸோ டெல்டா எஸ் நெகட்டிவாக இருக்கணும் ஃபார் தி அப்சார்ப்ஷன். அந்த கண்டிஷன் நீங்கள் முதல்ல பாருங்கள். இங்கே வந்து பாசிட்டிவ்னு இருக்கிறதுனால இது ரெண்டும் ஆப்ஷனாக வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு 2 வந்து நெகட்டிவ் இருக்குது. ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம். அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது ஹைலி பாசிட்டிவ், ஹைலி நெகட்டிவ் எந்த கண்டிஷனில் நமக்கு ஸ்பான்டானியஸ் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்போ ஸ்பான்டானிட்டிக்கான ரிலேஷன் என்ன? டெல்டா ஜி வந்து நமக்கு நெகட்டிவாக இருக்கணும். இதை வந்து நம்ம செக் பண்ணணும். இந்த ரெண்டும் ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் நமக்கு வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ரிலேஷன். ஸோ டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். ரைட்டா? இப்போ ஆல்ரெடி நம்ம அப்சார்ப்ஷன் ப்ராசஸ்க்கு டெல்டா எஸ் வந்து நெகட்டிவ்னு சொல்லியாச்சு. சரிங்களா? இந்த குவான்டிட்டி வந்து நமக்கு நெகட்டிவ்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. டெல்டா ஜி வந்து நமக்கு நெகட்டிவாக வரணும். ஓகேங்களா? டெல்டா ஜி வந்து நெகட்டிவாக வரணும். அப்போது டெல்டா ஹெச் எப்படி இருக்கணும்? ஏன்னா அவங்க அடுத்து கேட்டிருக்கிறது டெல்டா ஹெச் தான். டெல்டா ஹெச் எப்படி இருந்தால் நமக்கு இது நெகட்டிவ் ஆகும் அப்படின்னா, அப்போது இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து நெகட்டிவ், இங்கே சைன் வந்து நமக்கு நெகட்டிவாக இருக்குது. ஆக நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பிகம்ஸ் பாசிட்டிவ். புரியுதுங்களா? ஆக டிடிஎஸ் அப்படிங்கிற இந்த மைனஸோடு சேர்த்து பார்க்கும்போது இந்த குவான்டிட்டி ஃபுல்லாக நமக்கு வந்து பாசிட்டிவாக மாறிடும். பட் எனக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவ் வரணும். அப்போ இது பாசிட்டிவாக இருக்குன்னா இந்த டெல்டா ஹெச் வந்து ஹைலி நெகட்டிவாக இருந்தால், அதாவது இந்த குவான்டிட்டியை விட இது நெகட்டிவ் அதிகமாக இருந்தால் ஓவரால் வேல்யூ வந்து நமக்கு நெகட்டிவாக வரும். ஸோ டெல்டா ஹெச் ஷுட் பி ஹைலி நெகட்டிவ். ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஹை நெகட்டிவாக இருந்தால் இது நமக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இது நெகட்டிவ் அதிகமாக இருக்கிறதுனால சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் டாமினேட் பண்ணி நமக்கு ஓவரால் ரிசல்ட் நெகட்டிவில் வரும். அதனால் நம்மளோட ஆன்சர் டெல்டா எஸ் நெகட்டிவாக இருக்கணும். as well as delta H should be highly negative அப்படிங்கிறது answer. ஸோ அதனால் B is the correct option. Right? Now see the question number 11. Which one of the following characteristic is associated with the adsorption அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகைன் அட்சார்ப்ஷன் அப்படின்னு சொன்னாலே திரும்பவும் பார்ட்டிக்கல் வந்து அட்சார்ப் பண்ண போது ஆக ரேண்டம்னஸ் அகைன் டிக்ரீஸ் ஆகும். ப்ரீவியஸாக சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் தான் இங்கேயும் கிட்டத்தட்ட. ஆக ரேண்டம்னஸ் குறையுதுன்னா முதல்ல டெல்டா எஸ் ஷுட் பி நெகட்டிவ். சரிங்களா? ஃபஸ்ட்டு அட்சார்ப்ஷன் ப்ராசஸில் டெல்டா எஸ் ஷுட் பி நெகட்டிவ். ஸோ அதனால் டெல்டா எஸ் பாசிட்டிவ்னு கொடுத்ததுனால இது வராது. இங்கே பாருங்கள், இது எல்லாமே நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் மே பி த ஆப்ஷன். தேர்டில் பாருங்கள், டெல்டா எஸ் அகைன் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வராது. இங்கே டெல்டா எஸ் நெகட்டிவ்னு சொல்கிறதுனால இது மேபி வரலாம். ஸோ ஃபர்தராக இதை அனலைஸ் பண்ண அகைன் நம்ம வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ரிலேஷன் எடுத்துக்கலாம். டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். ரைட்? ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம் அட்சார்ப்ஷன் ப்ராசஸுக்கு வந்து டெல்டா எஸ் வந்து நெகட்டிவாக இருக்கணும். சரிங்களா? அதாவது டெல்டா எஸ் இது வந்து குறையும். சரிங்களா? அப்படி குறையும் போது இந்த ரியாக்ஷன் நடக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு டெல்டா ஜியும் வந்து குறையணும். அதாவது நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கணும். டெல்டா ஜி நெகட்டிவாக இருந்தால் தான் ஸ்பான்டானியஸ். ரைட்? ஸோ அப்போ இதுவும் நெகட்டிவாக இருக்கணும். டெல்டா எஸ்ஸும் நெகட்டிவாக இருக்கணும். அப்போது டெல்டா ஹெச் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு அடுத்து தெரியணும். சரிங்களா? டெல்டா ஜியும் நெகட்டிவாக இருக்கணும்னு சொல்லியாச்சு. ஸோ இதில் இங்கே டெல்டா ஜி நெகட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. அகெயின் இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது வேணாலும் வரலாம். ரைட்? பட் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண வேண்டியது டெல்டா ஹெச். ஸோ எப்போ வந்து எனக்கு டெல்டா ஜி நெகட்டிவ் ஆகும்? ஒருவேளை டெல்டா ஹெச் பாசிட்டிவாக இருந்தால் ஓகேவா? ஏன்னா இந்த ஆப்ஷனில் நமக்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை டெல்டா ஹெச் பாசிட்டிவாக இருந்தால், ரைட், இது நெகட்டிவ் ஆகும்போது பாருங்கள், இது நெகட்டிவ், ஆல்ரெடி இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும். அண்ட் டெல்டா ஹெச்சும் பாசிட்டிவாக இருந்தால் த ஓவரால் குவான்டிட்டி பிகம்ஸ் பாசிட்டிவ். அப்போ நமக்கு நெகட்டிவ் வர வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? ஆக டெல்டா ஹெச் பாசிட்டிவாக இருந்தால் நமக்கு டெல்டா ஜி நெகட்டிவாக வராது. ஆக இந்த ஆப்ஷன் வராது. அண்ட் டெல்டா ஹெச்சும் நெகட்டிவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரைட்? ஸோ இதுவும் நெகட்டிவ். அப்போது இந்த நெகட்டிவ் ரெண்டு சேர்த்து நமக்கு பாசிட்டிவ் ஆனாலும், ரைட், பாசிட்டிவாக மாறினாலும், ரைட், இது வந்து ஹைலி நெகட்டிவாக இருக்கும்போது நமக்கு ஓவரால் வேல்யூ நெகட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மூணுமே நமக்கு நெகட்டிவாக இருந்தால் தான் அட்சார்ப்ஷன் ப்ராசஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தட்ஸ் த ஆன்சர். அண்ட் கொஷின் நம்பர் 12 பாருங்கள். த கரெக்ட் தெர்மோடைனமிக் கண்டிஷன் ஃபார் த ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன் அட் ஆல் டெம்பரேச்சர். ரைட்? இதுக்கும் நம்ம கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ரிலேஷன் வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? கரெக்ட் தெர்மோடைனமிக் கண்டிஷன் ஃபார் ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன் அட் ஆல் டெம்பரேச்சர். அகைன் ஸ்பான்டானியஸ் அப்படின்னு சொன்னால்
நமக்கு டெல்டா ஜி வந்து நெகட்டிவாக இருக்கணும். இதுதான் நமக்கு ஐடியா. டெல்டா ஜி நெகட்டிவாக இருந்தால் தான் ஸ்பான்டானியஸ். அட் ஆல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த டெம்பரேச்சராக இருந்தாலும் இது நெகட்டிவாகவே இருக்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது எஸ்ஸு ஹெச் மட்டும் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது யூஸ்வலாக டெல்டா எஸ் வந்து கிரேட்டர் தென் 0 அந்த மாதிரி இருந்தால் தான் ஸ்பான்டானியஸ். இது ஒரு கண்டிஷன். ஓகே, அப்போ டெல்டா எஸ் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே கிரேட்டர் தென் 0, இங்கே லெஸ் தென் 0, இதுவும் லெஸ் தென் 0, இது ஈக்குவல் டு 0. இங்கேயே ஆல்மோஸ்ட் நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஃபார் அ ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன் டெல்டா எஸ் கிரேட்டர் தென் 0. ஓகே, அப்போ இது லெஸ் தென் 0, இது வராது. ஈக்குவல் டு 0 வராது, இதுவும் லெஸ் தென் 0 வராது. இந்த ஒரு கண்டிஷன் தான் நமக்கு ஒத்து வரும். ஸோ அதை அப்ளை பண்ணி பார்த்துடலாம். டெல்டா எஸ் கிரேட்டர் தென் 0னா நமக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ. இது பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், தட் இஸ் ஓவரால் திஸ் குவான்டிட்டி பிகம்ஸ் நெகட்டிவ். ஒருவேளை உங்களுக்கு டெல்டா ஹெச்சும் லெஸ் தென் 0னா இதுவுமே நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் நெகட்டிவ் நீங்கள் பண்ணும்போது ஓவரால் குவான்டிட்டி பிகம்ஸ் அகைன் நெகட்டிவ். ஸோ அதனால் உங்களுக்கு டெல்டா ஜி நெகட்டிவாக வரும். ஸோ இது வந்து ஸ்பான்டானியஸாக பிஹேவ் பண்ணும். ஸோ அதனால் ஆன்சர் வந்து 3. Question number 13 பாருங்க. The addition of catalyst during a chemical reaction alters which of the following quantities அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம கைனெட்டிக்ஸில் படிப்போம். கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணால் நீங்கள் உங்களோட ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து குறைஞ்சிரும். ஸோ இங்கே டைரெக்டாகவே அதுக்கான மீனிங் இருக்குது. சரிங்களா? கேட்டலிஸ்ட் நம்ம ஆட் பண்ணால் ஆக்டிவேஷன் எனர்ஜி குறைஞ்சிரும். அதனால் ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் நடக்காது. அதனால் ஆக்டிவேஷன் எனர்ஜியை தான் அது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ தட்ஸ் த ஆன்சர். அண்ட் கொஷின் நம்பர் 14 பார்க்கலாம். ஃபார் எ சாம்பிள் ஆஃப் பர்ஃபெக்ட் கேஸ் when its pressure is changed isothermally, not the point, isothermally from PI, அதாவது initial pressure to final pressure, the entropy change is given by. entropy change பற்றி கேட்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம தெர்மோடைனமிக் ரிலேஷன்ஸ் வந்து நம்ம டெரைவ் பண்ணி பார்த்துருக்கணும். அது தெரிஞ்சால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஈக்குவேஷன் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு என்சிபி லான் T2 பை T1 ப்ளஸ் என்ஆர் லான் P1 பை P2. இது ஒரு ரிலேஷன். இந்த ரிலேஷனில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐசோதெர்மல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். இதுதான் ஐசோதெர்மல் கண்டிஷன். டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த T2 T1 ரெண்டுமே ஈக்குவல் தான். T2 ஈக்குவல் டு T1, ஏன்னா சேஞ்சஸ் நடக்காது, ரெண்டுமே ஈக்குவல். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறப்ப உங்களுக்கு இதனோட வேல்யூஸ் வந்து 1 ஆகிடும். அப்போ லான் எடுக்கும்போது லான் ஆர் லாக் ஆஃப் 1 வந்து நமக்கு 0 ஆகிடும். ஆக இந்த குவான்டிட்டியே நமக்கு 0 ஆகிடும். ஸோ டெல்டா எஸ் பிகம்ஸ் என்ஆர் லான் P1 பை P2 இந்த மாதிரி மாறிடும். அப்போ P1ங்கிறது இனிஷியல், 2ங்கிறது ஃபைனல். ஸோ தட்ஸ் த ரிலேஷன், ரைட்? ஸோ இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ஆர், ரைட், என்ஆர் லான் PI பை PF. So it's the answer. Clear? Now see the question number 15. For a given reaction, delta H is equal to 35.5 kilojoules per mole and delta S is equal to 83.6 joules per Kelvin per mole. So S-உம் H-உம் கொடுத்துருக்காங்க. The reaction is spontaneous at. Spontaneous பற்றி கேட்குறாங்க. Again Gibbs free energy relation வந்து நம்ம எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ முதல்ல வந்து டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். ஸோ எந்த டெம்பரேச்சரில் ஸ்பான்டானியஸாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்பான்டானிட்டி அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து டெல்டா ஜி வந்து நெகட்டிவாக இருக்கணும். சரிங்களா? லெஸ் தென் 0க்கு போயிடணும். ஸோ அதை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல ஈக்குவலிபிரியம் 0வாக இருக்கும்போது என்ன அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கலாம். அதாவது அட் ஈக்குவலிபிரியம் டெல்டா ஜி வந்து 0. ஓகே, டெல்டா ஜி equal to 0. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ when we take delta G is equal to 0, the equation becomes 0 equal to delta H minus T delta S, right? இப்போ நம்ம T delta S equal to delta H அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அண்ட் நமக்கு வேண்டியது டெம்பரேச்சர் பற்றி ஒரு ஐடியா. ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷன் நான் வந்து டெம்பரேச்சர் is equal to delta H by delta S. We have the value of delta H and delta S. We will substitute, right? 35.5 into 10 power 3, ரைட்? டெல்டா ஹெச் வேல்யூ நம்மக்கிட்ட இருக்குது, கொடுத்துருக்காங்க. கிலோ ஜூல்ஸை வந்து நான் ஜூல்ஸில் மாற்றிக்கிட்டாச்சு. டெல்டா எஸ் ஜூல்ஸில் இருக்குது. சரிங்களா?
ஸோ யூனிட் வந்து ரெண்டும் சேம் யூனிட்டில் இருக்கணும், அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ரைட்டா? இப்போ இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ அகெயின் வீல் டூ இட். ஸோ என்ன பண்ணலாம், இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் 5 டேபிள்ஸில் நான் ரெண்டுமே கேன்சல் பண்ணுறேன். 7 5 35, 7 1 7. இங்கே வந்து 5 1 5, 6 5 30, 7 5 35 அப்படி நமக்கு போகும். அகெயின் நீங்கள் இதை ஈவன் சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்து 5 1s are 5.21 இல்லையா? அப்போ வந்து 5 4s are 20 அப்படி வரும். இதையும் நம்ம 5 டேபிள்ஸில் அகெயின் பண்ணும்போது 5 3s are ஓகே 5 3 15 அண்ட் அகெயின் 3 3 இப்படி வரும். ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது அகெயின் இது வந்து 1000 நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது 1 4 0 0 3.3 இப்படி வருது. ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் அப்ராக்சிமேட்லி 424.24 அந்த மாதிரி நமக்கு வருது. கிட்டத்தட்ட 424 அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து நமக்கு வந்து 425 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ வில் டேக் அப்ராக்சிமேட்லி ரைட், இட் இஸ் நியர்லி 425. ஏன்னா அவங்க அந்த வேல்யூ கொடுத்ததுனால வில் டேக் 425 ரைட். ஸோ இப்போ என்ன ஐடியாவுக்கு வரப்போகிறோம் அப்படின்னா, when the temperature is 425, the reaction is in equilibrium. ஏன்னா ஈக்குவிலிபிரியமில் இருக்கிற ஒரு கண்டிஷன் வச்சு தான் நம்ம இதை டெரைவ் பண்ணியிருக்கோம். அப்போ 425 கெல்வின் வந்துச்சுன்னா இந்த ரியாக்ஷன் வந்து ஈக்குவிலிபிரியமில் இருக்கும். பட் நமக்கு என்ன பண்ணணும், நெகட்டிவ் ஆகணும், இந்த ரிலேஷன் வந்து நெகட்டிவ் ஆகணும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து 425 கொடுத்துருந்தால் ரைட், நமக்கு இது வந்து 0. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த குவான்டிட்டியும் ஈக்குவலாக இருந்தால் இது 0 ஆகிடும். எப்போ இந்த டெல்டா ஹெச் இந்த குவான்டிட்டிக்கு ஈக்குவலாக இருக்குன்னா டெம்பரேச்சர் வந்து 425 இருந்தால். பட் இது நமக்கு நெகட்டிவாக மாறணும் அப்படின்னா, சப்போஸ் டெம்பரேச்சர் வந்து 425 விட நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது, புரியுதுங்களா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த குவான்டிட்டி வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது டாமினேட் பண்ணதுன்னா நெகட்டிவ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால இந்த டெல்டா ஜி வந்து நெகட்டிவாக மாறிடும். ஆக டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும், டெல்டா ஜி நெகட்டிவாக இருக்கணும்னா டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா கிரேட்டர் தேன் 425 இருந்தால் தான் நமக்கு டெல்டா ஜி நெகட்டிவ் ஆகும். அப்போ தான் ரியாக்ஷன் ஸ்பான்டானியஸாக மாறும். ஸோ அதனால் நம்மளோட ஆன்சர் வந்து டெம்பரேச்சர் மஸ்ட் பி கிரேட்டர் தேன் 425 கெல்வின். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு தான் நம்மளோட ஆன்சர் ரைட். Now see the question number 16. A gas is allowed to expand in a well-insulated container against a constant external pressure. So, external pressure வந்து கொடுத்துருக்காங்க 2.5 atmosphere from initial volume 2.5 liter to final volume 4.5 liter. So, initial and final volume கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல நம்ம எடுத்துக்கலாம். Initial volume வந்து V1 வச்சுக்கிறோம், final volume V2 வச்சுக்கிறோம். அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பி எக்ஸ்டர்னல் இஸ் ஈக்குவல் டு 2.5 அட்மாஸ்பியர். என்ன நம்மளை கேட்குறாங்கன்னா, த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் எ கேஸ் இன் ஜூல்ஸில் வந்து கேட்குறாங்க. ஸோ நம்மளை கேட்குறது வந்து இன்டர்னல் எனர்ஜி. ஸோ அதுக்கான ரிலேஷன் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ அவங்க இன்னொரு பாயிண்ட் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னென்னா, வெல் இன்சுலேட்டட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சுலேட்டட் கண்டெய்னர் அப்படின்னா ஹீட் வந்து நமக்கு 0, சேஞ்ச் இன் ஹீட் வந்து நமக்கு 0வாக இருக்கும், ஹீட் கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இன்சுலேட்டட் அப்படின்றதுனால Q வேல்யூ வந்து நமக்கு 0 ஆகிடும். அப்போ இந்த ரிலேஷன் வந்து டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ அப்படின்னு மாறிடும். ஆக நம்ம டபிள்யூ கண்டுபிடிச்சாலே டெல்டா யூ கண்டுபிடிச்ச மாதிரி. ஸோ டபிள்யூ கண்டுபிடிச்சதுக்கான ரிலேஷன் நம்மக்கிட்ட இருக்குது. டபிள்யூ தட் இஸ் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி எக்ஸ்டர்னல் டிவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். மைனஸ் பி எக்ஸ்டர்னல் டிவின்னா V2 மைனஸ் V1 ரைட்டா, ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வால்யூம் எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், மைனஸ் 2.5 அதாவது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்ட்டு V2 வந்து நமக்கு 4.5, V1 வந்து 2.5 ரைட். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 2.5 இன்ட்டு நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 2 ஆன்சர் வரும். 2.5 இன்ட்டு 2 பண்ணும்போது உங்களோட ஆன்சர் வந்து 5 அட்மாஸ்பியர் இன்ட்டு லிட்டர் அப்படின்னு வருது. பட் அவங்க ஆன்சர் வந்து ஜூல்ஸில் கேட்டிருக்கிறதுனால 1 அட்மாஸ்பியர் லிட்டர் இஸ் ஈக்குவல் டு, நோட் பண்ணிக்கோங்க, 1 அட்மாஸ்பியர் லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 101.3 ஜூல்ஸ். இதான் அதனோட கன்வர்ஷன் ஃபேக்டர். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம அதை போட்டு மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ மைனஸ் 5.0 இன்ட்டு 101
3 101.3 ஜூல்ஸ். இப்போ இந்த ரெண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் வந்து -506.5 ஜூல்ஸ் அப்படின்னு வரும். இதுதான் ஒர்க் டன் ஆர் திஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ. ஏன்னா அந்த ரெண்டும் ஈக்குவல். ஸோ இந்த ஆன்சர் நமக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள், -506 இருக்கணும். ரைட், -506 கிட்டத்தட்ட -505 இருக்குது. இட்ஸ் ஓகே. ரைட், இது பாசிட்டிவில் வரக்கூடாது, நமக்கு நெகட்டிவ் தான் ஆன்சர், -505 ஜூல்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம கொஷின் நம்பர் 17 பார்க்கலாம். The bond dissociation energies of X2, Y2 and XY are in the ratio of 1:0.5:1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டாஸ் முதல்ல நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? X2, Y2 and XY இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதனோட பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஆக பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி டெல்டா ஹெச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து எந்த ரேஷியோவில் இருக்குன்னா 1:12:1. ஓகேங்களா? 0.5ங்கிறத நான் இப்படி எடுத்திருக்கேன். இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லெட் டிசோசியேஷன் என்தால்பி ஆஃப் X2 வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கலாம், ஒரு அசம்ஷன். சரிங்களா? டிசோசியேஷன் என்தால்பி ஆஃப் X2 வந்து ஏன்னு வச்சுக்கிட்டா, அப்போ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, X2ங்கிறது 1 டைம்ஸ், அதாவது ஏவாக இருந்தால் இது வந்து A/2 டைம்ஸ் இருக்கும், இது வந்து ஏ தான் இருக்கும். ஏன்னா 1:12:1. சப்போஸ் X2ங்கிறது ஏவாக இருந்தால் இது A/2 இருக்கணும், இதுவும் ஏவாக தான் இருக்கணும். ஏன்னா 1:1. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஐடியா. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எடுத்து இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு பார்க்கலாம். பிகாஸ் டெல்டா ஹெச் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் XY அப்படின்னு ஒரு ஐடியா நமக்கு கொடுத்துருக்காங்க. டெல்டா ஹெச் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் XY இஸ் -200 kilojoules per mole. அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் XY எப்படி வரும், அதுக்கான ஈக்குவேஷன் வந்து நம்ம எழுதணும். பாருங்கள், X2 + Y2 gives XY. whenever they say formation of XY, அதனோட என்தால்பி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபார்மேஷன் என்தால்பின்னா உங்களுக்கு 1 மோல் XY தான் ஃபார்ம் ஆகணும். சரிங்களா? 1 மோல் XY ஃபார்ம் ஆகணும்னா நீங்கள் இதை ½ மோல்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு 1 மோல் XY வரும். சரிங்களா? அப்படி எடுத்தால் தான் ஃபார்மேஷன் என்தால்பி. பி கிளியர். இப்போ இந்த ஃபார்மேஷன் என்தால்பி எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, -200 kilojoules per mole. ஓகே, இந்த ரியாக்ஷனுக்கான ஃபார்மேஷன் என்தால்பி இது வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அவங்க பாண்ட் என்தால்பிஸை வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க. த பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி ஆஃப் X2 வில் பி. ரைட், பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி ஆஃப் த X2 வில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி ஆஃப் X2, Y2 அண்ட் XY இதுக்கும் ஃபார்மேஷன் என்தால்பி ஆர் ரியாக்ஷன் என்தால்பி இதுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா, பாண்ட் என்தால்பி formation enthalpy of the reaction is equal to bond energies of reactant minus bond energies of product. இது ஒரு ஃபார்முலா. சரிங்களா? பாண்ட் எனர்ஜி வர்றப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அதாவது ரியாக்டன்ட் முதல்ல வரணும், மைனஸ் ப்ராடக்ட், இப்படி தான் வரணும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ரியாக்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரியாக்டன்ட் இருக்குது. அதாவது X2, Y2 ரெண்டுமே ரியாக்டன்ட் தான். ப்ராடக்டில் வந்து XY மட்டும்தான் இருக்குது. இது அப்படியே நம்ம எழுதலாம். தட் இஸ் பாண்ட் எனர்ஜிஸ் ஆஃப் reactant X2, அதனோட மோல்ஸ் வந்து ½ மோல்ஸ் ப்ளஸ் ½ மோல்ஸ் ஆஃப் Y2. நீங்கள் இந்த ஈக்குவேஷன் பார்த்தா தெரியும், நம்மகிட்ட இருக்கிற ரியாக்டன்ட் 2 X2, Y2, ½ மோல்ஸ் இன்வால்வ்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் 1 மோல் ஆஃப் XY. அப்போ ப்ராடக்ட் வந்து XY. சரிங்களா? இதனோட பாண்ட் எனர்ஜி என்ன, இதுதான் நம்ம ரிலேஷனில் கொண்டு வரோம். இப்போ அதனோட வேல்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். X2ஓட பாண்ட் எனர்ஜி நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஏன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம், Y2க்கு வந்து A/2ன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம், XYக்கு ஏன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். இதை நம்ம அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாருங்கள், தட் இஸ் டெல்டா ஹெச் ஃபார்மேஷன் வந்து நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதுனால அதை இங்கே நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் இந்த இடத்துல ½ மோல்ஸ் ஆஃப் ஏங்கிறது என்ன, பாண்ட் எனர்ஜிஸ் ஆஃப் X2 ப்ளஸ் ½ மோல்ஸ் ஆஃப் பாண்ட் எனர்ஜிஸ் ஆஃப் Y2 வந்து A/2 மைனஸ் பாண்ட் எனர்ஜிஸ் ஆஃப் XY வந்து ஏ. ரைட்டா? இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். தட் இஸ் A/2 ப்ளஸ் A/4 மைனஸ் ஏ. ஓகேங்களா? திஸ் இஸ் ஏ. ஓகே, A/4. இதை நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். 4 காமனாக எடுத்து பண்ணும்போது நமக்கு 2A ப்ளஸ் A மைனஸ் 4A தட் இஸ் ஈக்குவல் டு -A/4 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும். இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா -200 × 10⁻3. ஓகே, இப்போ இந்த மைனஸ் மைனஸ் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஆக A/4 ஈக்குவல் டு 200 × 10⁻3.
ஓகே, அப்போ ஏ அப்படிங்கிறது 4 டைம்ஸ் ஆஃப் 200 இன்ட்டு 10 பவர் 3, தேர்ஃபோர் திஸ் இஸ் ஈக்குவல் டு 800. இதை வந்து நம்ம கிலோ அப்படின்னு வச்சுக்கிட்டு ஜூல்ஸில் நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ தட் இஸ் கிலோ ஜூல், 800 கிலோ ஜூல்ஸ் பர் மோல். ரைட், திஸ் இஸ் அவர் ஆன்சர். எங்கே இருக்குன்னு பாருங்கள், 800 கிலோ ஜூல்ஸ் பர் மோல். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். ரைட். அண்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள், தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அண்டர் ஐசோதெர்மல் கண்டிஷன் எ கேஸ் at 300 Kelvin expands from 0.1 liter to 0.25 liter against a constant external pressure of 2 bar அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தி ஒர்க் டன் பை த கேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒர்க் டன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், W is equal to minus PdV. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து dV அப்படின்னா நம்ம V2 minus V1 அப்படின்னு வச்சுக்கலாம். தட் இஸ் ஹையர் வால்யூம் மைனஸ் லோவர் வால்யூம். அப்போ ஹையர் வால்யூம் வந்து எனக்கு 0.25 மைனஸ் லோவர் வால்யூம் வந்து 0.1. ஸோ இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 0.15 அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். சரிங்களா, 0.15. ஸோ நமக்கு டிவி கிடச்சிருச்சு. அந்த ப்ரெஷர் அவங்க டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க 2 bar. ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது வந்து நமக்கு 2 அண்ட் டிவியோட வேல்யூ வந்து 0.15. ஓகே, ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு நியர்லி 0.30. அண்ட் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டிவியோட யூனிட்ஸ் வந்து லிட்டர் வந்து இருக்குது, அண்ட் ப்ரெஷருக்கு வந்து நமக்கு பார் இருக்குது. அப்போ லிட்டர் பார் இதுதான் வந்து யூனிட். அண்ட் அவங்க கன்வர்ஷன்ஸ் வந்து நமக்கு ஜூல்ஸில் கேட்டிருக்கு. அப்போ பாருங்கள், 1 லிட்டர் பார் இஸ் ஈக்குவல் டு 100 ஜூல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். 0.30 லிட்டர் பார் இஸ் ஈக்குவல் டு 100 ஜூல்ஸ். ஸோ அப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணுவோம்னா நமக்கு வந்து -30 ஜூல்ஸ். ஸோ -30 ஜூல்ஸ் இது எங்கே இருக்குது பாருங்கள், நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ தட்ஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த கொஷனில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், இன் விச் கேஸ் த சேஞ்ச் இன் என்ட்ரோபி இஸ் நெகட்டிவ் அப்படின்னு கேட்குறாங்க. சேஞ்ச் இன் என்ட்ரோபி இஸ் நெகட்டிவ், அதாவது டெல்டா எஸ் வந்து நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னா லெஸ் தென் 0. எப்போ நமக்கு லெஸ் தென் 0 அப்படின்னா ரேண்டம்னஸ் நமக்கு வந்து குறைஞ்சா நம்ம வந்து என்ட்ரோபி வந்து நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் இதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும், இந்த கண்டிஷன் ஒபே ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன கேட்குறாங்க, எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா அவங்க மீன் பண்ணுறது என்னென்னா, ஒரு லிக்விட் வாட்டர் வந்து எனக்கு வாட்டர் வேப்பராக மாறுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கேசியஸாக மாறுது அப்படின்னாவே அதனோட என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கேஸுக்கு வந்து டெல்டா எஸ் கிரேட்டர் தென் 0 இருக்கும். சரிங்களா, ஆப்ஷன் 1க்கு. அண்ட் செகண்ட் பாருங்கள், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கேஸ் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். இங்கேயுமே அவங்க எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து டெல்டா எஸ் இஸ் கிரேட்டர் தென் 0. அப்போ செகண்ட் கேஸுமே நமக்கு வந்து என்ட்ரோபி வந்து கிரேட்டர் தென் 0 அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் நமக்கு இருக்கும். தேர்டு பாருங்கள், சப்ளிமேஷன் ஆஃப் சாலிட் டு கேஸ். சப்ளிமேஷன் ஆஃப் சாலிட் டு கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேர்ட் கேஸ்லையுமே நமக்கு எப்படி இருக்குன்னா, வாட்டர் வந்து ஒரு சாலிட்லேருந்து கேஸாக மாறுது. சரிங்களா, கேஸ் ஸ்டேட். அப்போ திரும்பவுமே இது வந்து எக்ஸ்பான்ஷன் தான் நடக்குது. அகைன் டெல்டா எஸ் கிரேட்டர் தென் 0. அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஹைட்ரஜன்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் தி ஹைட்ரஜன் மாலிகுல். அப்போ 2 மோல்ஸாக இருந்தது நமக்கு 1 மோல்ஸாக மாறி இருக்கு. புரியுதுங்களா, 2 மோல்ஸ் கேஸ் தான் ரெண்டுமே, பட் இங்கே வந்து 2 மோல்ஸில் இருந்து 1 மோல்ஸாக மாறுது. அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. இதை தான் நம்ம வந்து என்ட்ரோபி டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் லெஸ் தென் 0. அப்போ நமக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷனில் தான் வந்து என்ட்ரோபி இஸ் நெகட்டிவ். ஓகே, ஸோ அதனால் ஃபோர்த் இஸ் ரைட். இதை பாருங்கள், the correct option for free expansion of an ideal gas under adiabatic conditions சொல்லியிருக்காங்க. ஸோ adiabatic condition அப்படின்னு சொன்னாலே நமக்கு Q வந்து 0வாக இருக்கணும். சரிங்களா, இப்போ Q வந்து இங்கே 0வாக இருக்குது அண்ட் இங்கே 0வாக இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஷன் வரதுக்கு நமக்கு சான்ஸ் கிடையாது. அண்ட் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒர்க் டன் வந்து அகைன் 0. ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா W is equal to 0. அப்போ நமக்கு W is equal to 0 இங்கே மட்டும் இருக்குது, வேறு எங்கேயும் நமக்கு இல்லை. ஸோ அதனால் செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபார் த ரியாக்ஷன் 2Cl gives Cl to gas, the correct option is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, குளோரின் ஆட்டம் வந்து நமக்கு யூஸ்வலாக குளோரின் கேஸாக தான் எல்லாமே இருக்கும், ஆட்டமாக இருக்காது. ஸோ ஆட்டம்லேருந்து கேஸ் ஃபார்ம் ஆகிறது வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும். இட்ஸ் அண்ட் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக இருக்கும் நமக்கு. ஸோ அப்போ டெல்டா ஹெச் வந்து நமக்கு நெகட்டிவாக இருக்கணும் ஆர் லெஸ் தென் 0. ஸோ டெல்டா ஹெச் லெஸ் தென் 0 இங்கே இருக்குது, அதை விட்டால் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 நமக்கு வர வாய்ப்பு இல்லை. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு
இந்த மாதிரி நமக்கு மாறும்போது என்ட்ரோபி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 மோல்ஸாக இருக்கிறது 1 மோல்ஸாக மாறுது. அதாவது நமக்கு என்ட்ரோபி வந்து குறையுது. அப்போ இங்கே தான் வந்து டெல்டா எஸ் இஸ் லெஸ் தேன் ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க, இங்கே ஹையர் தேன் ஜீரோ. அப்போ இதுவும் நமக்கு வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். விச் ஒன் among the following is the correct option for right relationship between the CP and CV? இது வந்து டைரெக்டாகவே நமக்கு ஆன்சர் தெரியும். CP மைனஸ் CV இஸ் ஈக்குவல் டு ஆர். இதுதான் நமக்கு வந்து சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, for irreversible expansion of an ideal gas under isothermal condition the correct option is. இங்கே பாருங்க ஐசோதெர்மல்னு சொல்லியிருக்காங்க. ஐசோதெர்மல் அப்படின்னு சொன்னாலே எனர்ஜி சேஞ்ச் வந்து நமக்கு ஜீரோவாக இருக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம். ஸோ செகண்டும் ஃபோர்த்தும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இர்ரிவர்சபிள் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு டெல்டா எஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? தட் இஸ் டெல்டா எஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ அந்த மாதிரி வரும். கண்டிப்பாக ஜீரோவாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டுமே வராது. ஸோ அதனால் நமக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிவி கர்வ் ரெப்ரசன்ட் மேக்ஸிமம் ஒர்க் டன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் ஒர்க் டன் கிராஃப்லேருந்து எப்படி நம்ம சொல்ல போகிறோம்னா, ஒரு பிவி கர்வ் அந்த லைனுக்கு கீழே இருக்கிற ஏரியா வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், இதுதான் அதனோட ஏரியா, இங்கிருந்து இது வரைக்கும் அதனோட ஏரியா. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஏரியா அண்டர் த லைன். இப்போ இதில் அந்த மாதிரி ஒரு லைனே கிடையாது, அதனால் இந்த ஆப்ஷனே கிடையாது. பட் இதில் இருக்குது, பட் இது வந்து கொஞ்சமாக தான் இருக்குது, சரிங்களா? கொஞ்சமான ஏரியா தான் இருக்குது. இதுலேயுமே கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ இருக்கிற ஆப்ஷன்ஸில் மேக்ஸிமமாக இருக்கிற அந்த ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். அதனால் இதில் தான் வந்து நமக்கு மேக்ஸிமம் ஒர்க் டன் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ.